பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்கிட்டாம்பா. அடிக்கடி குடும்பத்தில் நடக்கிற கதை இது, நகைச்சுவை கலந்த போராட்டம். அடக்கிட நினைக்கிற மாமியார் மருமக அடிக்கிற லூட்டிகள் ஆரம்பம். மாமியார் உடைச்சா உதவாத மண்சட்டி, மருமக கைப்பட்டா மண்சட்டியும் மண்சட்டி. தினசரி இது ஒரு தொடர் கதை தானே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா செஞ்சாலே கலக்கிட்டாம்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா. கலகலப்பானது வீடு, கலகலப்பானது வீடு, அது கைகலப்பானாலே காடு. அடுப்படி தொடங்கி தெருப்படி வரைக்கும் சிறு சிறு குழப்பம், அதுதான் குடும்பம். அடிபடத்தானே மிருதங்க மேளம், நடப்பது நாளும் கச்சேரி. நடுவுல மாட்டு ஆம்பளமாவும் தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டி. மாமியார் உடைச்சா உதவாத மண்சட்டி, மருமக கைப்பட்டா மண்சட்டியும் பொன்சட்டி. தினசரி இது ஒரு தொடர் கதை தானே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா செஞ்சாலே கலக்கதாம்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா செஞ்சாலே கலக்கதாம்பா. கடவுளும் பூமியில் குடித்தனம் நடத்திட தலையில ஒரு முடி தேராதே. கடலுடன் வானம் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை ஓயாதே. சாமிக்கு மீதுவோ சம்பவம் நடக்கு. ஆமா, மாமியாரு மருமக மந்திரம் ஒலிக்கும். தினசரி இது ஒரு தொடர் கதை தானே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்கதாம்பா. சந்திச்சாலே கலக்கதாம்பா. ஏ தமிழ் சமுதாயமே, உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். எதற்கு இந்த தேர்தல்? ஏன் இந்த தேர்தல்? யோசித்து பாருங்கள், நன்றாக தெரியும். இதற்கு முன் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்வியே இதற்கு பதில். எத்தனை கொடுமைகள், எத்தனை இன்னல்கள்! இதையெல்லாம் நீங்கள் பொறுமையுடன் தாங்கிக் கொண்ட பொழுது என் கண்களில் ரத்த கண்ணீர் வடிந்தது. இத்தனை காலம் பொறுமையாக இருந்த நீங்கள் இப்பொழுது பொங்கி எழுந்து ஒரு முடிவுக்கு வந்துள்ளீர்கள். உண்மையான, நேர்மையான, நியாயமான, பொறுமையான ஒரு தலைவி வேண்டும் என்று என்னை வேட்பாளராக தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். பொது சேவை என்பது எங்கள் குடும்ப ரத்தத்தில் ஊறிய ஒரு விஷயமாகும். என் பாட்டனார் திரு சேஷகோபாலன் அவர்கள் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அப்படியா? சொல்லவே இல்லை என்கிட்ட நீ. ஏன் மாமி, அவர் இந்த கர்நாடிக் மியூசிக் பாடுறதெல்லாம் விட்டுட்டாரா? அது மதுரை சேஷகோபாலன். நடுவுல பேசாதேள். எமது பாட்டனார் பீகாரில் 7 வெள்ளைக்காரர்களை ஒரே சமயத்தில் தனது கை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தினார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. கொஞ்சம் நிறுத்தி. துப்பாக்கியில மொத்தமே 6 குண்டு தான் போட முடியும். அதை வச்சு எப்படி ஒரே நேரத்தில் 7 பேரை கொல்ல முடியும்? சின்ன பாப்பா, நல்ல கை தேர்ந்த அரசியல்வாதி மாதிரி ரொம்ப அழகா போய் சொல்ற. அதை கொஞ்சம் பொருந்து முடியும் சொல்லடி. நான் ஏதாவது தப்பு பண்ணினா நீங்க தானே கரெக்ட் பண்ணணும். சின்ன பாப்பா, நீ பேசு, நான் இதுக்கு இருக்கேன். அமெரிக்கா மாதிரி இல்லையே, மோனிகா மாதிரினா இருக்கு. இன்னும் ஒரு வார்த்தை பேசின வெளியில அமைச்சிருவேன். நீ பேசு. இப்பொழுது எனது தகப்பனார் திரு விஸ்வநாதன். ஓஹோ, சொல்லவே இல்லையே மாமி. நீங்க எம்எஸ் விஸ்வநாதன் சார் பொண்ணா? போங்கண்ணா, நான் எலெக்ஷன்ல நிக்கல. முதல்ல இவனை கட்சியை விட்டு அனுப்புங்க. இல்ல இல்ல, தெரியாம பண்ணிட்டேன். மன்னிச்சிருக்கோ மாமி. கூட்டணியில பட வேண்டாம், மன்னிச்சிருக்கோ. கால்ல விழுந்துட்டேன், கட்சியில சேர்த்துப்போம். எழுந்திரி. எனது தந்தை விஸ்வநாதன் மகாத்மா காந்தி நடத்திய உப்பு சத்தியாகிரகத்தில் உயிர் தியாகம் செய்தார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இப்படி தேசத்திற்காகவே உயிர் நீத்தவர்களின் பரம்பரையில் வந்த என்னை தலைமை பொறுப்பேற்க வைத்துள்ளீர்கள் என்பதை நினைக்கும் பொழுது என் உள்ளம் நடுங்குகிறது, நெஞ்சம் படபடக்கின்றது. என்னால் இந்த பொறுப்பை ஏற்க முடியுமா? நான் இதற்கு தகுதியானவளா என்ற கேள்வி என்னுள் எழுகிறது, ஐயப்பாடு என்னுள் எழுகிறது. என் எதிர்கட்சிக்காரர்களுக்கு இப்பொழுது நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நேற்று கூட எனக்கு ஒரு கொலை மிரட்டல், தேர்தலில் நின்றால் தலை போய்விடும் என்று. பாவம், அவர்களால் வேறு என்ன செய்ய முடியும்? நான் ஒரு பணங்காட்டு நரி, இந்த சலசலப்பிற்கெல்லாம் அஞ்ச மாட்டேன் என்று அரைக்கூவல் விடுகிறேன். பகவானே, நான் ஒரு தப்பு பண்ணலையே. மாமி எனக்கு மறுபடியும் என்ன அறைவேங்கிற? அதெல்லாம் கடைசியில தான், இப்ப கிடையாது. பாருங்கோ, எமது கட்சியின் பல நல்ல திட்டங்களை இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் 2 கையகல பார்டர் பட்டுப்புடவை அனைவருக்கும் வழங்கப்படும். யாமே எழுதிய மருமகளை சமாளிப்பது எப்படி என்ற புத்தகம் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் கராட்டே, குங்ஃபு, பாக்ஸிங் போன்ற தற்காப்பு கலைகள் அனைத்தும் இலவசமாக கம்ப்யூட்டர் மூலம் அனைத்து மாமியார்களுக்கும் கற்றுக் கொடுக்கப்படும் என்று கூறிக்கொண்டு உங்கள் பொன்னான வாக்குகளை எமக்கே அளித்து எம்மை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ஆஹாஹாஹா, உடல் மண்ணுக்கு, உயிர் உங்களுக்கு. தலைவி, தலைவி வாழ்க, தலைவி வாழ்க. ஏன் வாழ்கன்னு கத்தனை என்ன குறைஞ்சு போயிடுவல? 12 முண்டம் சின்ன பாப்பா அமக்களை படுத்திட்ட. இந்த தடவை இந்த ஸ்ட்ரீட்ல உள்ள அத்தனை ஓட்டு உனக்கு தான். நான் இப்பவே மாலை வாங்கி வச்சிடறேன், நான் அப்புறமா காசு வாங்கிக்கிறேன். கை கொடு. அது அரை டிஸ்கெல்லாம் முழு டிஸ்கெல்லாம் சொல்லுங்க. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, தோழர்களே, நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தமிழ்நாட்டிலே பிறந்து இன்று உங்களுடைய நல்வாழ்விற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து உங்களுடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கும் பெரிய பாப்பா அவர்களை எனக்கு சற்றேறக்குறைய ஏறத்தாழ கிட்டத்தட்ட சுமார் நாலு ஒண்ணுதையா. அப்ப நீ பேசு. அன்பர் நண்பர் கூறியதைப் போல சின்ன பாப்பா அவர்களை சற்றேறக்குறைய சுமார் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி. நீங்களும் அதே தான் பேசுறீங்க. சரி, நீ பேசு. கிட்டத்தட்ட ஏறத்தாழ சுமார் நானும். நீ அதை தான் சொல்ற. சாரி. ஆதாரம் இல்லாமல் நான் யார் மீதும் புகார் கூறவில்லை. எதிர்க்கட்சிக்காரர் இன்று நடந்த கூட்டத்தில் என்ன பேசினார் என்ற சிபிஐ ரிப்போர்ட் என் கையில் இருக்கிறது. சிபிஐயா? அது சி ஃபார் சித்ரா, பி ஃபார் பானு, ஐ ஃபார் இந்திரா, இவா 3 பேரும் சேர்ந்து கொடுத்த ரிப்போர்ட்டை சிபிஐ ரிப்போர்ட்னு பாபா அறிவு பூர்வமா சிந்திச்சு சொல்றான். எஸ் ஃபார் ஷட் அப். நீ பேசுமா. சும்மா இருக்க மாட்டீங்களா? பீகாரில் வெள்ளைக்காரர்களுக்கு ரொட்டி சுட்டு கொடுத்த பட்லரை ஹிட்லர் போல வர்ணிக்க எங்களுக்கு தெரியாது. அது எதிர்க்கட்சி தலைவிக்குத்தான் தெரியும். டயாபெட்டிஸ் நோய் வந்து உப்பே சாப்பிடாமல். டயாபெட்டிஸ் நோய்க்கு உப்புக்கு என்ன சம்பந்தம்? இப்படி எல்லாம் ஜனங்களை குழப்பினாதான் அவகிட்ட இருந்து ஓட்டு வாங்க முடியும். இப்படி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணா நான் பேச மாட்டேன். என்ன பேச சொல்றியா? பேசுறேன். அதாவது பெரியோர்களே, டயாபெட்டிஸ் நோய் வந்து உப்பே சாப்பிடாமல் இறந்து போன தன்னுடைய தகப்பனாரை உப்பு சத்தியாகிரகத்தில் இறந்து போன தியாகி என்று கூற எங்களது நேர்மை வேட்பாளர் பெரிய பாப்பாவிற்கு தெரியாது. எதிர்க்கட்சி தலைவிக்குத்தான் மிக நன்றாக தெரியும் என்று பெரிய பாப்பா தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறார். அதையே பேப்பா என்று அன்புடன் அழைக்கப்படும் பெரிய பாப்பா மேலும் கூறுகிறார், எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், அவ்வளவுதான். வாயில் வந்த வாக்குறுதிகளை எல்லாம் திட்டங்களாக அறிவித்துவிட்டு பின்பு அதை நிறைவேற்ற முடியாமல் போவதற்கு நாங்கள் ஒன்றும் 3ஆம் தரமான அரசியல்வாதிகள் அல்ல என்பதை பாப்பா மேலே கூறுவார். சொல்லு பாப்பா. திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்பதை விட அது எந்த மாதிரியான திட்டங்கள், அவற்றை எப்படி செயல்படுத்தலாம் என்று ஆலோசிக்க வேண்டும். நான் எங்களுடைய நலத்திட்டங்களை அறிவிக்கிறேன். வயதானவர்களுக்கு சங்கம், அதாவது வெறிச்சோடி போன மாமியார்களின் வாழ்க்கையை மனதில் கொண்டு குழந்தைகளுக்கு கிரீச் என்ற அமைப்பு இருப்பது போல மாமியார்களுக்கு வெறிச் என்ற அமைப்பு ஆரம்பிக்கப்படும். குழந்தைகளுக்கு கிரீச் என்ற அமைப்பு இருப்பது போல மாமியார்களுக்கு வெறிச் என்ற அமைப்பு ஆரம்பிக்கப்படும். திருஷ்டி பொம்மையில் மாமியார் என்று எழுதி குழந்தையிலிருந்தே மாமியார் மீது வெறுப்பு வர வைப்பதற்கு ஒரு புதிய திட்டம் கொண்டு வரப்படும்.
தலையணை மந்திரம் கண்டிப்பாக்கப்படும். கணவன்மார்கள் தினமும் அல்வாவும் மல்லிகை பூவும் கண்டிப்பாக வாங்கி வரும்படி புதிய சட்டம் கொண்டு வரப்படும். வாங்கிய சம்பளத்தை சரியாக மனைவியிடம் கொடுக்கிற கணவர்களுக்கு ரூபாய் 100 இலவசமாக கொடுக்கப்படும். இப்படி பல நல்ல திட்டங்களை இவர் கட்டாயம் நிறைவேற்றுவார். ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை கேடயம் சின்னத்திலே முத்திரையிட்டு இவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே ஜெயிக்க வைங்கள் என்று தாழ்மையுடனும் பணிவுடனும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இப்ப நான் சொன்னேனே, பேசினேனே, அதே மாதிரி நீ பேசணும். ஓகே? தலைவி தலைவி ஏன்பா இப்படி காட்டுக்கிறத கத்துற? வாழ்க்கைன்னு மெதுவாக சொல்லக்கூடாதா? என்ன பாப்பா, ஓட்டு கேட்க போறியா? என்ன அப்படி கேக்குறீங்க? நீங்க என் கூட வரலையா? அரணும் தான் நினைச்சேன். ஆனா திடீர்னு எம்டி ஃபாரின்ல இருந்து கிளையண்ட்ஸ்லாம் வரான்னு சொல்லிட்டார். சாரி. ஃபாரின் கிளையண்ட்ஸ் வராங்களா இல்ல உங்க அம்மாக்கு பயந்துக்கிட்டு வரலன்னு சொல்றீங்களா? நானாவது எங்க அம்மாவுக்கு பயப்படுறதாவது, நீ வேற. என்ன சின்ன பாப்பா, அப்படியே நடமாடும் நகைக்கடை மாதிரி வர? ஓட்டு கேட்க போறியா இல்ல திருவதி விழா வர போறியா? இந்த மாதிரி போனாதான்னா ஓட்டர்ஸ் எல்லாம் என்ன பார்த்து கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவோ, பணக்காரி, நியாயமானவோ, அடுத்தவா சொத்துக்கு ஆசைப்படாதவோ நினைப்பா. அம்மா, அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் கழுத்துல காதுல குண்டு மணி தங்கம் இல்லாம போய் ஓட்டு கேட்கறது தான் ஃபேஷன். பெரிய பாப்பா பாரு எவ்வளவு சிம்பிளா இருக்கா. ஆமா, காலனா காசுக்கு வக்கு இல்லாதவோ அப்படி போவா. நான் கரன்சிலேயே பிறந்தவடா, நான் அப்படி போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏங்க சும்மா எதுக்கு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்ன உடனே அவங்க என்ன திருந்திரவா போறாங்க? போற வழியில எவனாவது நோட் பண்ணி இன்கம் டாக்ஸ்ல போட்டு கொடுத்து அவனுங்க வந்து அள்ளிட்டு போறானுங்க மொத்தத்தையும். எவனாவது என்னடி, நீயே எழுதி போடுவ? நீ யாரு? தேர்தல் முடியட்டும், இந்த நாடு சொல்லும், நம் மக்கள் கூறுவர் என் திறமை என்ன, என் வல்லமை என்ன. டூ மச் ஆடுறீங்க. உங்க பரதநாட்டியம்லாம் இன்னும் ஜஸ்ட் 2 டேஸ்க்கு தான். எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் மொத்தமா ஒடுங்கி போய் உட்கார போறீங்க. பாவம் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க வெள்ளை எழுத்து கண்ணாடி போட்டுக்கிட்டு கை நடுங்கிட்டே இருக்கிறவங்க. ஓட்டு போடுற நேரத்துல எல்லா பார்ட்டிங்களும் எல்லா பார்ட்டிங்களும் இப்படியே கை நடுங்கிட்டு உங்க சின்னத்துல போடுறதுக்கு பதிலா ஏன் சின்னத்துல போட்டுருவாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு ஓட்டு கூட இருக்காதே. பாவம், எப்படியத்தான் நீங்க இதை தாங்கிக்குவீங்க? ஆனா கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ஓட்டு உங்களுக்கு நிச்சயம். அது யாரோடது தெரியுமா? என்னோடது. ஏன்னா நீங்க என் அத்தை இல்லையா? என்ன தேர்தலுக்கு முன்னாடி கருத்து கணிப்ப? உனக்கு கூடுற கூட்டத்தை வச்சு கோட்டை கட்டிடாதடி. குரங்க வச்சு வித்த கட்டுறான் பாரு, அவனுக்கு கூட கூட்டம் சேரும். ஏதோ மூச்சு விடாம அடுக்குமொழியில பேசிட்டீன்னா பெரிய அரசியல்வாதி ஆயிடுவியா? உன்னை விட நான் ஒரு 6 மாசம் வயசுல பெரியவளா இருப்பேன். ரொம்ப கம்மியா இருக்கோ? ஒரு 1-2 ஜாஸ்தி வச்சுக்கே. ஆனாலும் அரசியலுக்கு என்னிடம் உள்ள அறிவு கூர்மையும் அனுபவமும் உன்னிடம் இல்லை என்பதை கர்வத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஒன்றை கூற விரும்புகிறேன், அரசியலுக்கு அனுபவம் முக்கியம். அப்படியா? அதையும் பார்த்துருவோம். சேலஞ்ச் சேலஞ்ச். என்ன பாப்பா, உன்னோட இந்த குலுக்கல் கெட்டப் எல்லாம் பார்த்தா அந்த காலத்து சரோஜா தேவி மாதிரியே இருக்க. இருந்தாலும் நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. இப்ப இவ்வளவு நகையோட நீ வெளியில போறது அவ்வளவு சேஃப்டியா? என்னடா சொல்ற? ஆமாப்பா, இப்படிதான்ப்பா போன வாரம் 60 சவர நகையை போட்டு ஆட்டோல போன பொம்பளைய கொன்னு கூவத்துல போட்டு அவ்வளவு நகையை அபேஸ் பண்ணிட்டு போயிட்டான்.
இப்ப சத்திக்கு அம்மா உடம்புல ஒரு 200 சவரன் தேரும். இருக்கும் 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 ஓட்டு கேட்க வர போறா. இல்லையா பின்ன? போற இடத்துல கலவரம் கிளவரம் ஏதாவது வந்து அம்மாவை கடத்திட்டு போய் போதும் போதும் போதும். எதுக்குடா எப்ப பார்த்தாலும் பயம் காட்டிட்டே இருக்க? ஒரு குண்டுமணி தங்க கூட இல்லாம போறேன், போதுமா? என்னடி ஆச்சு? என்னமோ மாதிரி நடக்கிற? நீங்க தானே சரோஜா தேவின்னு சொன்னேள். நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது. போதும், டூ மச் பண்ணாதே. பக்கத்துல போய் ஓட்டு கேளுங்க. ஆமா, நீ அம்மா கூட ஓட்டு கேட்க போலியா? ஏன் நீ போலியா? எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு. ஏன் எனக்கு விட்டு இருக்காதா? ஏண்டா, அம்மா ஆத்துல இல்லாத போதுதான் கொஞ்சம் நிம்மதியா விசிராந்தியா இருக்க முடியும். அதுக்கு விட மாட்டியே. அப்ப எனக்கு மட்டும் நிம்மதி வேண்டாமா? தத்தி நீதான். மகராசியே இருங்கம்மா, உங்கள் பொண்ணான வா கண்டிப்பா போடுறோம். தலைவி வாழ்க தலைவி வாழ்க தலைவி வாழ்க தலைவி வாழ்க தலைவி வாழ்க எங்கள் தலைவி வாழ்க மகராசியே இருங்கம்மா, உங்கள் பொண்ணான வா கண்டிப்பா போடுறோம். தலைவி வாழ்க தலைவி வாழ்க தலைவி வாழ்க தலைவி வாழ்க தலைவி வாழ்க எங்கள் தலைவி வாழ்க தங்க தலைவி வாழ்க தலைவி வாழ்க தலைவி வாழ்க. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நொல்ல கண்ணு, சொல்ல கண்ணு, எல்லா கண்ணு திஷ்டியும் உங்களை விட்டு போகட்டும். ஓட்டு போட்டுங்க, மறந்துடாதீங்க. தலைவி வாழ்க, எங்கள் தலைவி வாழ்க, தங்க 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 தலைவி வாழ்க. இந்திரா நகர் வாக்காளர் பெருங்குடி மக்களே, சகோதர சகோதரிகளே, தோழர்களே, உங்களது பொன்னான வாக்குகளை நம்முடைய தானை தலைவி தங்க தலைவி கொடுத்து சிவந்த கரங்களை உடைய சின்ன பாப்பா அவர்களுக்கு வாள் சின்னத்தில் முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பாதங்களில் விழுந்து வேண்டி விரும்பி கால்களில் விழுந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். சரியா கேள்டா, பிச்சை எடுக்காத. ரெண்டு ஒண்ணுதான். வாங்கின காசுக்கு கோஷம் போட்டா சண்டால. சின்ன பாப்பா எங்களது வேட்பாளர் சின்ன பாப்பா வாழ்க வாழ்க. பெரிய பாப்பா வாழ்க. உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் பெரிய பாப்பா 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 பெரிய பாப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா, பசங்களை விட்டு பீஸ் பீஸ் ஆக்கிடுறேன். எனக்கு தெரியும், சும்மா இரு. இந்த வாள் வாழ்க. இந்த வாள் தற்காப்புக்காக மட்டுமல்ல, எதிரியின் தலையை துண்டிக்கவும் உதவும் என்பதை காண்பித்து விட்டு வருகிறேன். ஆமா, வாழ்க. பசங்க ரொம்ப வாலாட்டுறானுங்க. உம்முன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, வாளை நறுக்கிடுறேன். ஷு. மனசுல தைரியம் இல்லாதவங்க தான் கையில வாள் எடுப்பாங்க. நம்ம மனசுல தான் பலம் இருக்கே. அமைதி, அடக்கம், பயமின்மை, இதான் நம்ம கொள்கை. மறந்துடாதீங்க. இருங்க, அரசியல் நாகரிகத்தை காப்பாத்துங்க. இன்னைக்கு வேற வேற அணியில இருக்கிற நீங்க நாளைக்கு ஒரே அணியில சேர்ந்துட்டு கூட்டணி அமைச்சுப்பேள், எங்களை எல்லாம் ரிவிட் அடிப்பேள். அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர விரோதியும் இல்ல. இன்னைக்கு காரி துப்பிக்கிற நீங்க நாளைக்கே அந்த எச்சல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடச்சு விட்டுப்பேள். நாங்க பைத்தியக்கார முடிச்சுட்டே நிற்போம். இந்த வாள் ஆடுவது அனைத்தையும் நெருக்கும்.
கரெக்ட். நான் சொல்றத கேளுங்க. நீங்க அடிச்சுங்கோ, வெட்டிங்கோ, குத்திங்கோ, பிறண்டுங்கோ, என்ன வேணாலும் பண்ணுங்க. இவாளுக்கெல்லாம் நான் பணம் தரத அஷூரன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த பணத்தை கொடுத்துட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட்டம் ஓவரா இருக்க. சத்தம் துளி கூட வரலையே.